சங்கீதம் 15 வரலாற்று பின்னணியும் முக்கிய செய்திகளும். சங்கீதம் 15 தாவீதால் எழுதப்பட்டது. இது தேவனுடைய கூடாரத்தில் தங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதையும், தேவனுடைய பார்வையில் நீதியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. வரலாற்று பின்னணி. தாவீது ராஜாவாக இருந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி சீயோன் மலையில் கொண்டுவரப்பட்டது. தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ விரும்பினார். தேவனுடைய கூடாரத்தில் தங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் என்ற கேள்வியை தாவீது எழுப்புகிறார். இது இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி வாழ வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. முக்கிய செய்திகள். 1. உத்தமமான வாழ்க்கை. 15:2. தேவனுடைய பார்வையில் உத்தமமான வாழ்க்கை என்பது நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வதை குறிக்கிறது. 2. தீங்கு செய்யாதிருத்தல். 15:3. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களை நிந்திக்காமல் இருப்பது முக்கியம். 3. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு மரியாதை. 15:4. தேவ பக்தியுள்ளவர்களை கனம் பண்ணுவதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் முக்கியம். 4. நீதியான பொருளாதார நடவடிக்கைகள். 15:5. வட்டிக்கு பணம் கொடுக்காமலும் லஞ்சம் வாங்காமலும் இருப்பது நீதியான பொருளாதார நடவடிக்கைகளை குறிக்கிறது. 5. பாதுகாப்பு. 15:5. நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படுவான். மேசியாவை பற்றிய குறிப்புகள். உத்தமமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் எப்போதும் நீதியையும் சத்தியத்தையும் கடைபிடித்தார். தீங்கு செய்யாதிருத்தல். இயேசு கிறிஸ்து யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்தார். தேவ பக்தியுள்ளவர்களுக்கு மரியாதை. இயேசு கிறிஸ்து தேவ பக்தியுள்ளவர்களை கனம் பண்ணினார். அவர் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்தார். நீதியான பொருளாதார நடவடிக்கைகள். இயேசு கிறிஸ்து நீதியான பொருளாதார நடவடிக்கைகளை ஆதரித்தார். அவர் பண ஆசையை கண்டித்தார். பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படுவார்கள். சுருக்கமாக, சங்கீதம் 15 தேவனுடைய பிரசன்னத்தில் வாழத் தகுதியானவர்கள் யார் என்பதையும், நீதியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. இயேசு கிறிஸ்துவே நீதியுள்ள வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கிறார். அவரை பின்பற்றுவதன் மூலம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழவும் நித்திய ஜீவனை பெறவும் முடியும். ஆமென்.